பொதுத் தேர்வை அணுகுமுறை குறித்து பள்ளிக் கல்வித்துறை மாணவர்களிடையே சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 14ஆம் தேதி நடந்த 12ஆம் வகுப்பு வேதியியல் தேர்வில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நுணுக்கமான கேள்விகள் அதிகம் இடம்பெற்றிருந்ததைக் கண்டு மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி படிப்புகளில் சேருவதற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றான வேதியியலை சரியாக எழுத முடியாமல் பல மாணவர்கள் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்வை சரியாக எழுதாததால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஜெதர்ஷினி தற்கொலை செய்து கொண்டார். மாணவர்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த அரசு வழங்கிய சிறப்பு புத்தகத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படவில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். வேதியியல் தேர்வு பொறுத்தவரை அதிகமான கேள்விகள் கேட்கப்படவில்லை, அதுதான் உண்மை. அதுல மாணவர்கள் அதை நம்பியே படித்து போனாங்க. சில மாணவர்கள் அது கிடைக்கும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மாணவர்கள்லாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுனால அந்த புத்தகம் அரசுல வழங்கப்பட்டது. பெரும்பாலும் கேள்வி கேட்கப்படும் நம்பினார்கள், ஆனால் அது அதிகமான கேள்வி வரவில்லை. அது அனைத்து பகுதிகளிலும் கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததுதான் மாணவர்கள் ஏமாற்றத்திற்கு காரணம் என்பது பெற்றோர்களின் வாதமாக உள்ளது. 200 எடுக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பட போனாங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் டஃப் ஆயிடுச்சு. அதுல ஒரு கொஸ்டின் புக்லயே ஆன்சர் இல்ல. 18வது நம்பர் கொஸ்டினுக்கு புக்லயே ஆன்சர் கிடையாது. 2 கொஸ்டின் ரொம்ப டஃபா கேட்டாங்க. மற்றபடி எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட் டஃபா கேட்டு மற்ற பார்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்க. வேற எடுக்கக்கூடாத நோக்கத்தில். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி எல்லாத்திலயுமே அங்கங்க கொஞ்சம் கையை வச்சு டஃப் ஆகிட்டாங்க. இதனால மாணவர்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும் தேர்வு முறை மற்றும் கல்வி முறையை முற்றிலும் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பயிற்றுவிக்கக்கூடிய முறையில் மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவர்கள் எளிமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையில் பதில் சொல்லக்கூடிய வகையில அவர்களுக்கு பாடத்தில் அந்த கற்பிக்கும் முறை என்பது மாற்றப்பட வேண்டும். மனப்பாட முறையிலிருந்து விடுதலை பெறாமல் மாணவர்களுடைய மன அழுத்தம் என்பது தீரப்போவதில்லை. மாணவர்கள் சிந்திக்கும் வகையிலான கேள்விகளை கேட்பதில் தவறில்லை என்றும், அதே நேரத்தில் எப்படி கேள்விகள் கேட்டாலும் அதற்கேற்ப பதிலளிக்கும் வகையில் மாணவர்களை தயார்படுத்தும் பணியை ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்ற வாதமும் எழுகிறது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா தான் மாணவர்கள் கொஞ்சம் எல்லாம் சிந்தித்து எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா இப்ப மாணவர்கள் ஃபீல் பண்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரியே பழகி வந்துட்டாங்க. முதல்ல இருந்தே ஆசிரியர்கள் எந்த மாதிரி எல்லாம் கேள்வி வந்தா எப்படி எழுதுங்கிறது கொஞ்சம் மாணவர்கள் தயார்படுத்தணும். இப்படி தயார்படுத்தி வரும்போது அவங்க நாளைக்கு ஒரு பொறியியல் கல்லூரிக்கோ இல்ல மெடிக்கல் காலேஜுக்கோ போகும்போது யோசித்து செயல்படுறதுக்கு அவங்களுக்கு நிறைய அவங்க அதுக்கு சரி பார்த்துக்க முடியும். இதே கருத்தை பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஆமோதிக்கின்றனர். எப்படி கஷ்டமா கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுறதுன்றது கரெக்டான விஷயம் தான். பட் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இன்னும் ஈஸியா கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மார்க் ஓரியன்டா இல்லாம கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் காலேஜ் லெவல் வரைச்சு. ஏன்னா இங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் ஆயிருக்கு. தேர்வை அணுகும் முறை குறித்து மாணவர்களிடையே சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை கல்வித்துறை செய்ய வேண்டும் என்பது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் சங்கரன்.